ஆமாம் ஆமாம், ரோசாப்பூவில் ஒரு 10 மூடை. ஆமாம், எங்கள் அப்பா போட்டாக்கு ஒரு பெரிய மாலை ஒன்று வேணும். ஆ சரி அண்ணே, சரி சரி. மல்லிப்பூ மாலை ஒரு ஒரு மல்லிப்பூ மாலை ஒரு 3 மாலை, நல்ல நீளமாட்டு. ரோசாவும் மல்லியும் வச்சு ஒன்று, அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு மாலை, துணை மாலை ஒன்று. என்ன நீர் கணக்கு எழுதுகிறா? எப்படி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் நான். மல்லிப்பூ தான் அண்ணே. ஆமா, என்ன இப்போ உங்கள்கிட்ட ஆர்டர் தரணுமா எப்படி? எங்க அப்பா போட்டாக்கு ஒரு பெரிய மாலை, அவ்வளவுதான். வைங்க, நீங்க போன வைங்க, நான் போறவு பேசுகிறேன். டென்ஷன் ஆக்கி விட்டுருவாரு இவரு. ஏட்டி அறிவு கிட்டவள, எங்க அம்மா போட்டாக்க என்னத்துக்கிட்டி மாலை நல்லா தானே இருக்காங்க. ஆனா அங்க பாரு பத்திரலி, உன் பேச்சு போக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஐயா அப்படி இல்லங்க, இந்த ஒரு இதுல வந்துட்டு அப்பான்னு டக்குன்னு அம்மான்ட்டே இது. சரி இப்ப என்னாச்சு? மாலைக்கு சொல்லியாச்சா? மாலைக்கு எவ்வளவு ஆகுது? சொல்லியாச்சு, எல்லாம் சேர்த்து ஒரு 12,500 இப்போதைக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மாலை வந்துன்னா அதுக்கு கொடுக்கணும். பூ விலையை பொறுத்து மாலைக்கு விலை கூடுன்னு சொல்லியிருக்கான். சரி சரி, மேல வர டான்ஸ் ஆடுறதுக்கு அழகா சொல்லி தந்தாருங்க. நான் ஒரு ஸ்டெப் போடட்டுமா? அதெல்லாம் பார்க்க நிலைமையில நான் இல்லை. வேற என்ன கணக்கு? நான் ஒரு கணக்கு விட்டு போச்சு, என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ போங்க தள்ளி. நன்னாரே 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 நராரே ரன்னா. எப்படி எங்க நீரும் வாருமங்க? இந்த ஆச்சி வந்துட்டு வர மாட்டேன்னு போயிட்டாவ. ஒவ்வொருத்தரா பாட்டுக்கு டான்ஸ் ஆட மாட்டேன்னு போயிட்டாவ. நம்ம 2 பேரும் வச்சு ஓடி டான்ஸ் ஆடுவோமங்க. மாப்பிள்ளை வீட்டாளெல்லாம் வாயை பிளந்து பார்க்கும்போது எவ்வளவு அந்நூன்யமா இருக்குது அவனு. நம்ம 2 பேரும் ஆடுவோமா? கேரு கல்யாணம் நம்ம பிள்ளைக்கு. இந்த பைத்தியார கூத்து காட்டுறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. போ, யாரு கூட போய் ஆடிட்டு நில்லு. நான்லாம் இப்போ வரல. ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளையும் மாப்பிள்ளையும் மேடையில நிப்பாவ, நம்ம கிட்ட நின்று டான்ஸ் ஆடணும்னு பாக்குற அளவுல என்ன சொல்லுவாவ? மாப்பிள்ளைக்கு அம்மையும் அப்பாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காவ, அப்படிதானே அந்த பிள்ளையும் வளர்த்திருப்பாவ. அப்படியே சொல்லுவாங்களாங்க. நம்ம 2 பேரும் ஒரு 2 லைனுக்கு 2 ஸ்டெப் போட்டு ஆடுவோம்ங்க. உங்க மண்டைக்கு வெளியிலேட்டி அங்க நான் டான்ஸ் ஆடுறது பாப்பனா, வரக்கூடியவள வரவேற்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு இதெல்லாம் பாப்பனா. உங்க மெண்டலா? பெரிய பெரிய பணக்கார வீட்ல எல்லாம் ஆடுதவல்ல. உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாட்டியத்தை ஆடுறதுல என்ன தாவ போகுது? ரொம்ப தான் வப்பாரு. என்னவோ எல்லாத்தையும் இவரே தான் தலையில தூக்கி ஆடுத மாதிரி. நீர் ஒண்ணு ஆடாண்டா போவோம். பைத்தியாரியா இருப்பப்படா. ரொம்ப அந்யோன்யமா தெரியும். உள்ள வந்து பார்த்ததுன்னு தெரியும். 2 அடி போடுகிறது இடி போடுகிறது எல்லாம். வெளியே நடிப்பு நடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா போதும். அதான் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, வாயை பத்திட்டு போறேனா எப்படி? 190 வார்த்தை சண்டை தான் வருது. ஒன்னும் சொல்ல வழி இல்ல. போ போ, அங்க தங்கச்சி மருவெல்லாம் நிக்கல, போய் பாரு, என்னன்னு பார்த்து பேசு. ஓம தங்கச்சி மருவலை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டே போவே. இப்படி எல்லாரும் போனா நான் எதுக்குமா இங்க நிக்க? என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்டு வச்சியா? எத்தனை பேர் வந்து 5 6 பேருக்கு மேல வந்துக்கிட்டு 2 பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க சொன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர்ங்க மரியாதை வேண்டாமா எனக்கு? நாங்க என்ன தம்பி பண்ணுவா? வரவிய ஓடிட்டாவ. சரி நீங்க ஆடுங்க. விண்ணே குனிஞ்சு ஆடுங்கம்மா. விண்ணே கொட்ட கொட்ட ஊஞ்சோலை பெட்ட பெட்ட பெட்ட. மாஸ்டர் மாஸ்டர், இந்த அம்மா டான்ஸ் ஆட வரா. ஐயோ என்னம்மா நடுக்க நடுக்க வந்துட்டு போறியா? ஏமாத்தா நீ தானே என்ன டான்ஸ் ஆட கூப்பிட்டா? அப்புறம் வேற வேண்டாம் வேண்டாம்னு ஓடிட்டாவ. என்ன மக்கா நீ விசாரிச்சு எல்லாரையும் டான்ஸ் ஆட கூப்பிட மாட்டியா? சரி சம்பள பைசாவை தானே கிளம்பட்டு. எனக்கு இது சரிப்படாது. ஒரு நாள் சம்பளத்தை தாமத்தா ஓடிட்டு. ஐயோ மாஸ்டர், மொத்த பாட்டுக்கு டான்ஸ் சொல்லி தந்ததுல பைசா தருவேன்னு சொன்னேன். ஒரு நாளைக்குலாம் தர மாட்டேன். நீங்க இங்க என்ன அம்மையா ஆடுதா? நான் மீதி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஏமா நீ ஆடுமா? ஏடி ஓடிட்டு எனக்கு ஆட தெரியாதடி. லட்சுமி, எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. வா நானும் ஆடுதேன். ஆடு, பாக்கியமும் வருவா. ஏடி சுந்தரி, உனக்கு வேற வேலை இல்லையாடி? அவன் கூட தான் நம்ம சண்டை போட்டுக்கொண்டு அவன் மகா கல்யாணத்துக்கு நம்ம ஆடணுமா? உனக்கு கெட்டவள மாட்டி. ஒன்னும் இல்லடி, நல்லாதான் இருக்கும். வா. அதான் சொல்லுதவள், அது உன் ஃப்ரெண்டு தானே. ஆடுமா. ஏமா இப்படி பண்ணுத? இப்ப ஆட போறேன்னா எப்படி? இவ்வளவு நேரம் நின்னு நேரத்தை வேஸ்ட் ஆகாது. நேராவும் நான் வீட்டுக்கு போனா. அம்மா சும்மா நில்லு, நீ ஆடுமா. நான் போய் இந்த எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். வந்துட்டு எல்லாரும் ஓடுதவ. மேடம் நான் நில்லுங்க. போறத பாரு, எல்லா அவளையும் ஞாசிக்கிட்டு திரியதுக்கு. நின்னாச்சு அடுத்து என்ன செய்யணும்? ஆடு என்ன சீக்கிரம் சொல்லி தாருங்க. என்னடி இது, இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திணுசு திணுசா பேசுதவ. இப்ப நம்ம வண்டியை நில்லுங்கம்மா, பொசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடலாம். எப்ப கொஞ்ச
கொஞ்ச நேரம் உட்காரட்டுமா? வந்ததுல இருந்து உட்கார்ந்து தான் இருக்கியா? ஒரு நாள் முழுக்காயாச்சு ரெண்டே ரெண்டு ஸ்டெப் போட்டிருக்கீங்க. நின்னுங்க கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு உட்காருங்க. ரெடியா? சவட்ட வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இவர் கடந்து புலப்பட்ட பாரு. ஏடி போற வழியில காய் கடந்து நான் எடுத்துட்டு போய் வாயில சார் பண்ணி ஊத்தி விட்டுருக்கேன். இவர் இருக்கதுக்கு யாமேட்டே வந்தது வராததுமா என்ன அறுக்க ஏதாதடி நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே மொட்டை. தாத்தா சும்மா இருங்க தாத்தா. என்ன தாத்தா இந்த வயசுக்கு பிறகு இப்படி பண்ணுறியே? பேத்தி என்னத்த இப்படி சொல்லுத? எந்த வயசானா என்ன? என் பொண்டாட்டி தானே. எடி மொட்டை நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே. சவட்டை இவர் கடக்கார மாதிரி பெரிய சிங்காரம் வாயில அறுப்பு வாங்கிட்டு போயிடாங்க. வாயோடு குத்துனேன்னு வைக்கும். இங்க குடலு குண்டாணி எல்லாம் வெளியே சாடிரும். இங்க உங்களுக்கு கொஞ்சம் அந்த திமிரு கிடையாது. பேசாம சின்னமா உறங்கணுமான்னு கிடையாது. அந்த பயம் அனுப்பி விடுங்க. 1000 ஓவாவே நீர் ஊத்தலி கடிச்சிட்டு போறேன். எந்த கிறுக்கு பயம் கூட்டிட்டு போறான்னு தெரியல. கையில மாட்டட்டு. சரி விடுங்க ஆச்சி, நீங்க வருத்தப்படாதீங்க. வாங்க ஆச்சி, தியானஸ் பாதியிலேயே நிக்கவே வந்து ஆடுங்க. ஏடி அவன் தியானஸ் பரவிலேட்டி சொல்லி தர்றான். கீழே குடிங்க, மேல நிவருங்க, கையை தூக்குங்க, காலை தூக்குங்க. என்ன பாட்டு நன்வாரை பாட்டு ரொம்ப முக்கியமாட்டி பாட்டு. ஏடி நல்லா பாட்டு சொல்லி கொடுக்க. எனக்கு கை காலம் சுழுக்கு பிடிக்குது. நீ போய் ஆடு. நான் வரல. சவட்டை இது கூட கடந்து ஆடதுக்கு நான் வரலடி. எடி மொட்டை வே ஆடுடி. நீ தான் நல்லா ஆடுவேல்ல. ஆடுவேன் நல்ல. உங்க கூட ஓடுனால தான் இப்படி சீரழிச்சு சின்ன பின்னமாயி தொடச்சு கடக்க. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவன் நம்பி வந்தமுல நீ இப்படி ஊத்திக்கிட்டு கடக்கிறதுக்கு தானே இந்த வயசுக்கு போறவு. சவத்தை சாவு காலத்திலேயே நிம்மதியா இருக்க விடுவாரா? சரி ஆச்சி, தியானஸ் ஆட வாங்க ஆச்சி. இங்க இருந்து தாத்தாட்ட சண்டை தானே போடுவிய, வரலாம்ல? ஏடி நான் இப்ப தியானஸ் ஆடுவ மாதிரியாட்டி இருக்காங்க. வந்தேன்னு வை, இவர் கண்ணை தப்பி வெளியே காட்டி பேர் வரட்டி மறுபடியும் ரோட்ல எங்கனா கடந்து தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு. நீ போட்டி ஆடு கட்டி ஆடிட்டு வந்து ஆத்துக்கு சொல்லித்தாங்க. மேடையில் வந்து நான் 2 ஆட்டத்தை போடுங்க. இதை விட்டுட்டு வர முடியாதுட்டி. சரி ஆச்சி, நான் அப்போ போறேன். வரட்டுமா? வா என்னத்த சொல்லி தரவனு பாரு. என்னத்த கீழே குனியவும் மேல நிமிரவும் கையை தூக்கவும் காலை தூக்கவும் சொல்லுவான். வந்து ஆக்கிட்டு சொல்லு. பேத்தி போறியா? போறாள பொண்ணு தாய், போற போக்குல பொண்ணு தாய். சொட்டா வாய மூடுறா. உமக்கு வாய வர போட்டுக்கிட்டு நான் படுக்க பாடு கடக்குவேன். ஆமா மோகமா போவே. வாங்க வீட்டுக்கு சீக்கிரம். அப்படியா? சரி, இன்னும் 2 நாள் தானே இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துருங்க. என்ன பண்ணா பிள்ளை? ஆமா எல்லாம் எடுத்தாச்சு. நல்ல விலை கூடின புடவைதான். 3 எடுத்திருக்கேன். போதும் போட்டு நம்ம. ஆமா பிள்ளை அழகா நிக்க இடத்துல நம்ம கொஞ்சம் கூட எடுத்து போட்டா நல்லா இருக்காதுல்ல? சரி அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்துருங்க. சரி வைக்கட்டா? ஏடி நீ எங்க போன? ஏடி 2 நாள்ல கல்யாணத்தை வச்சிட்டு என்னடி உட்கார்ந்திருக்க? நல்ல அழகா ஒரு சுடிதார் போட்டு தலையெல்லாம் பின்னி எடுத்து பூ வச்சிட்டு இருக்கீங்க. மோர மாதிரி இருக்க. எதுக்கு இப்ப மூஞ்சி திக்கிச்சிட்டு இருக்க? அவளை எங்க? யாமா இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் இருக்குல்ல? ஏன் நாளையில இருந்து தலையெல்லாம் கட்டி பூ வைக்க? எதுக்குமா என்ன போட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்க? இது யாமட்டி மூஞ்சி மோரையில இஞ்சியை கட்டி வச்சிருக்க? அம்மா மோரைய பார்த்துட்டாலும் என்னத்தான் உங்க பிள்ளைகளோட வளர்த்து தொலைச்சிட்டேன்னு தெரியல. சண்டை பட்டையில அக்காவும் தங்கச்சியும் ஒன்னும் போடல. இப்ப ஏமா எனக்கு என்ன எரிச்சலா இருக்கு. நீ போமா. 2 நாள்ல கல்யாணம் கழிச்சு போறேன்னு வாய மூடிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் பல்ல கட்டிட்டு இருப்பேன்னு நினைக்காத. இந்த ஒரு மாதிரி வெட்டு முடிக்க பேச்செல்லாம் வேற எங்க வச்சுக்கணும். வந்து கேட்டமா இருக்கும். மோரில குத்திரும் உங்களை. வாய விட்டு பேரு பத்துக்கோ. வந்து பாப்பேன். நல்ல துணிமணியை மாத்திட்டு தலையில என்ன நிறைய வச்சு பூ வச்சிருக்கணும். இல்லைன்னு குளவரையை குத்தி வாயில வந்து பேரு மோல. மோர இருக்க லட்சணத்தை பாரு. கல்யாணம் ஆகக்கூடிய மூஞ்சி மாதிரியே இருக்கு.
டேய் சரியா மாட்டிக்குட்டி முன்னாடி போய் நின்னு காட்டா ஏகா சண்டை போடாதீங்க சார் இவ ரெண்டு பேருக்கும் பொருந்தாது சார் சண்டை போட ஆரம்பிச்சவனா நிப்பாட்ட மாட்டாவ வாய்க்கு கிட்ட கொண்டு போ நான் சும்மா போட்டாதான் பிடிக்க தேவையில்லாம வரக்கூடாது ஏமா என்னம்மா நீங்க டான்ஸ் சொல்லி தரணுமா எப்படி சும்மா கடந்து சண்டையை அடியை போட்டுட்டு இருக்கீங்க ஏ கீதா என்னாச்சு ஏக்கா நான் போட்டாதான்க்கா பிடிக்க இவள பாருங்க அக்கா ஏம்மா சார் டான்ஸ் சொல்லி தரணும் நான் கூப்பிட்டா அசிங்கப்படுத்த பார்த்தேன் வந்து வாத்தியா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது நான் ஏம்மா வர போறேன் ஐயோ ஏம்மா நில்லுமா ஆடிட்டு போமா கோவப்படாத என் பிள்ளைக்கு கல்யாணம் தானே நீ ஆடு ஆட பைத்தியார இவள என்ன பிடிச்ச அறுத்து கிழிச்சிட்டு போறா யாச்சி அவ ஓடிட்டாச்சி வெயிட்டால போட்டு கீமே வைக்கவா என்னம்மா நீங்க எனக்கு பேமெண்ட் வேண்டாம் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி இல்ல தள்ளுங்கம்மா நீங்க என்ன இன்னும் காலையில கையை தூக்கிட்டு நீங்க கீழே போட்டுட்டு போங்க வீட்டுக்கு ஐயோ தம்பிக்கு ஒண்ணுல இப்ப எல்லாரும் வருவாங்க இல்ல சும்மா போய் சொல்லி கொடுங்க பிள்ளை கல்யாணத்துக்கு அழகா டான்ஸ் ஆட நம்ம சொல்லி கொடுங்க தம்பி ஏமா தள்ளுங்கம்மா ஒரு நாள் வேஸ்ட் ஆனதா மிச்சம் தெரியாம வந்துட்டு என்ன கூட்டிட்டு அந்த பிள்ளை வாங்க தள்ளுங்கம்மா ஐயோ கோவம் விட்டுட்டு போறது பேரு ஏனே அடி கிழிச்சாச்சி போல தள்ளுங்கட்டி எங்க போனாலும் இவ்வளவு சண்டை பட்டு ஊர்ல நடக்கிறதுக்கு நல்லதையும் கெடுத்து விட்டுருவாளுவா தெரியாம ஆட வந்துட்டோம்